வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சிறைக்கு செல்லப் போகிறாரா? ஊழல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்கள் மறக்காம நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கடந்த அதிமுகவின் ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் மழைநீர் வடிகால்களின் 51 டெண்டர்கள் மற்றும் பேருந்து வழித்தட சாலைகளின் 2 டெண்டர்கள் குறித்து விசாரணை நடத்தியதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பண ஆதாயத்துடன் டெண்டர்கள் வழங்கியதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுடன் சேர்ந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட் அதாவது ஆர்எம்சி விலையை உயர்த்தியுள்ளார்கள் என்றும் திட்டங்களுக்கு உண்மையில் எம்சாண்ட் பயன்படுத்தப்பட்ட நிலையில் ஆற்று மணல் பயன்படுத்தியதற்கான கூறு ஒப்பந்தங்களுக்கு அதற்கான பணம் வழங்கப்பட்டிருப்பதற்கான ஆவணங்களும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அப்பொழுது கேபிசி இன்ஜினியரிங் நிறுவனரும் அதிமுக இளைஞரணி உறுப்பினருமான ஆர் சந்திரசேகருக்கு டெண்டர் குறித்த முடிவு எடுக்க விதிகளை மீறி சுதந்திரம் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ரோஜா இல்லத்தில் அமர்ந்து கொண்டு வேலுமணியின் அமைச்சர் பதவியை சந்திரசேகர் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் டெண்டர்களை முடிவு செய்பவர்களது முக்கியமானவர் என்று அதிகாரிகளை நம்ப வைத்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரே ஐபி முகவரியில் இருந்து 3 நிறுவனங்கள் டெண்டர் எடுத்ததற்கான ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாகவும் வேலுமணியுடன் சேர்ந்து சந்திரசேகர் கிரிமினல் சதியில் ஈடுபட்டதாகவும் இந்த விவகாரத்தில் 26,61,00,000 அரசு பணம் ஊழல் செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த வழக்கில் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் தலைமை பொறியாளர் தற்பொழுது கண்காணிப்பு பொறியாளராக இருக்கக்கூடிய செயலதிகாரிகள் உட்பட 11க்கும் மேற்பட்டவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருந்தால் அவரையும் கைது செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து வருகிறார்கள். வேலுமணி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.